நான் இதுக்கு அல்லாஹ் கூட நல்லா தான் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு வந்து பிருத்திவிராஜ் சொல்லக்கூடிய ஒரு சீன் இருக்கு. நல்லா கூட மாட்டேன், எதுவுமே பண்ணல, அல்லா இருந்தா என்ன எப்படி கொண்டு இங்க விடுவாரா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நாவல் நம்ம படிக்கலனால தெரியல அதுல எந்த அளவுக்கு அதுல கன்வியா இருந்தது தெரியல. பிளஸி வந்து பிளஸி யூஸ்வலாவே அப்படித்தான், அவரோட படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச். நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அந்த படத்தை அணுகுறதுக்கான ஒரு ஏரியா, அது மாதிரி இந்த படத்துல அந்த ஏரியா இருக்கு. இப்ப பிருத்திவிராஜ் வந்து நான் அல்லாஹ் கும்பிட மாட்டேன், அவரு என்ன இந்த இடத்துல விட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு கேட்கிறப்போ எனக்கு அவரோட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவரோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு ஏசு கிறிஸ்து மாதிரி இருந்தாருல்ல, அப்படி போயிட்டு இருந்தப்ப பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த மோட்ல இருக்காரு மாதிரி தோணுச்சு. நீங்க சொன்னதை வச்சு டேரக்டரை வச்சு சொன்னது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பிலாசபிக்கலான அப்ரோச்சும் இருந்திருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஷாட்ல அந்த கையில கம்பு வச்சு அந்த ஒரு சின்ன ஆடு வந்து கத்துனது எல்லாமே ஆடு திரும்பி வரும். அப்ப அது குறிஞ்சு உட்கார்ந்து அந்த ஆடை அணைச்சுக்கிற ஒரு சீன், அது ஏசுனார் ஷாட் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அங்கி